v is equal to u plus at எப்படி வந்துச்சுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஆக்சிலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. கரெக்டாக நம்மளுக்கு v வேணும். ஆனால் இங்கே v dvங்கிற ஃபார்மேட்டில் இந்த சைடு இருக்குது. அப்போ கீழே கொண்டு வரணும். கீழே 1 இருக்கிறதா அர்த்தமா? அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். dv இன்ட்டு 1 dv a இன்ட்டு dt a dt. ஓகேங்களா? சரி, நமக்கு v தான் வேணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? dv. அப்போ dvயை என்ன பண்ணால் v கிடைக்கும்? இன்டகிரேஷன். ஸோ இன்டகிரேஷன், இங்கேயும் இன்டகிரேஷன். ஏன் ஆக்சிலரேஷனுக்கு இன்டகிரேஷன் போடல? இது வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனுக்கு தான் பொருந்தும். அப்போ ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட்னா இன்டகிரேஷன் பண்ண தேவையில்ல. சரி, வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி என்னது? u. ஃபைனல் வெலாசிட்டி என்னது? v. இங்கே டைம் ஸ்டார்டிங்கில் எவ்வளவு? 0. ஃபைனல் டைம் t. இப்போ dvயை இன்டகிரேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்? v. லிமிட் என்ன? அப்பர் லிமிட்டு v, லோயர் லிமிட்டு u ஈக்குவல் டு a. இன்டகிரேஷன் ஆஃப் dt t தான். அப்பர் லிமிட்டு t, லோயர் லிமிட்டு 0. அதனால் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ எப்படி அப்ளை பண்ணதில்? ஃபஸ்ட்டு இந்த வியில் இந்த v அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட்டு, இது ஃபார்மேட் ஈக்குவல் டு at. அப்போ v ஈக்குவல் டு மைனஸ் u அந்த சைட் போனால் ப்ளஸ்ஸு. அப்போ u ப்ளஸ் போட்டாலும் ஒன்று தான், போட்டாட்டி ஒன்று தான். u ப்ளஸ் at. தட் இஸ் த ஈக்குவேஷன்.